பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக நடத்துகிறாரா? இல்லை பாஸ்டர், ஏதோ ஒரு சோர்வு என் உள்ளத்தை மாட்டுகிறதை பார்க்கிறேன், ஒரு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறேன், என்ன செய்யுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட என்னோட கூட பேசுவார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். இன்றைக்கு ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு நம்மளை தேற்றப் போகிறார். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் உங்களை தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன். உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் தாயின் உறவுக்கு ஈடாகாது. அநேகர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இருந்தால் என்னை எப்படி கவனிச்சுப்பாங்க தெரியுமா? எனக்கு ஒன்றுனா எங்கள் அம்மா துடிச்சு போயிடுவாங்க. இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் பிள்ளைகளுக்காக துடிக்கக்கூடிய ஒரே உறவு தாய் உறவு. ஏனென்று கேட்ட, தன் இரத்தத்தையும் தன்னுடைய சுகத்தையும் பலத்தையும் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்காய் கொடுத்து 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிற அந்த தாய். ஆனால் வேதம் சொல்கிறது, உன் தாய் எப்படி தேற்றுவார்களோ அதை போல நான் உன்னை தேற்றுவேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த இடத்துல இயேசுடைய அன்பை பார்க்க முடியும். அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. சில நேரங்களில் சுகவீனமாக இருந்த நாட்கள் உண்டு. அப்போது என்னை கவனிக்கும்படி என் தாயார் வருவார்கள். வந்து என்னை தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. என்னாச்சு என்னாச்சு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, அழுது கொண்டே இருப்பாங்க. ஒரு துடிப்பு இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா தாயுடைய பாசம் துடித்து கொண்டே இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவருடைய அன்பு எப்படி தெரியுமா? தாய் அன்பை போல ஒரு அன்பு. தன் பிள்ளைகள் சோர்ந்து போகும்போது அதை குறிப்பிலே தாய் அறிந்து கொள்வார். தன் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் ஒரு பிரச்சனை, குறிப்பாலே என் தாய் அறிந்து முகத்தை பார்க்கும்போது அதை வைத்து அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரும் அப்படித்தான் தெய்வ பிள்ளையே. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை தேற்றுவதற்கு யாரெல்லாம் நினைக்கிறீங்களா? ஃபாதர் அழகாய் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை நான் தேற்றுவேன். அவர் தேற்றுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேற்றப் போகிறார். ஏதோ ஒரு காரியத்தினாலே மனம் உடைந்து போய் கலங்கி போய் கண்ணீரோடு, எனக்கு ஒரு தேறுதல் இல்லையே, என் இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லையே, ஏதோ ஒரு பாரம் என்னை அழுத்துதை, நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும், எனக்கு அங்கலாய்க்கிறீங்களா? தெய்வ சமூகத்துக்கு போங்க, முழங்கால் படியிடுங்க, 2 கைகளும் பொருளாதார உயர்த்துங்க. ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு உங்களுடைய ஆறுதல் வேணும்ப்பா. உடைய மார்பிலே சாய்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உடைய கைகள் என்னை தொட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீங்கள் தேற்றப்படுவீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் உடைந்து போகிற நிலைமைகள் ஏராளம் ஏராளம். நாங்கள் சிரித்த நாட்களை விட அழுத நாட்கள் அதிகம். யாருக்கு தெரியும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள்? வெளிப்புறமாய் ஒரு வாழ்க்கை, ஆனால் உள்ளுக்குள்ளே உடைந்து போன நிலைமை. ஆனால் அப்போதெல்லாம் என் ஜெபறையிலே கதவை சாத்தி கொண்டு முழங்கால் படியிட்டு கதறி கதறி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிப்பேன். ஆனால் அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தாயுடைய அரவணைப்பு, ஒரு தாயுடைய தேற்றுதலை பல முறை உணர்ந்திருக்கிறேன். ஒருவேளை அப்படி ஒரு அனுபவம் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த ஊழியத்தை நிச்சயமாய் செய்ய முடியாது என்று என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். எதிர்ப்புகள் வரும், தோல்விகள் வரும், நம்பின மனிதர்கள் எதிராக எழும்பி நிற்பார்கள், உறவுகள் எதிராக எழும்புவார்கள், சூழ்நிலைகள் மாறும், வியாதி படுக்கை, ரிப்போர்ட்டை நினைச்சு கலக்கம், எந்த நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆறுதல், அந்த தேற்றுதல் ஒரு தாயை காட்டிலும் மேலா எங்களை தேற்றி இருக்கிறதை உணர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் தேற்ற விரும்புகிறார், உங்களையும் அரவணைக்க விரும்புகிறார், உங்களையும் நேசிக்க விரும்புகிறார். அந்த தாயின் அன்பை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவக்கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்னை இப்போது தாயை போல அணைத்து அந்த தாயின் அன்புக்குள்ள என்னை நடத்துங்கப்பான்னு நீங்க ஜெபிங்க. தேவனுடைய கரம் இப்போது உங்களை நடத்தும். கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுன்னு சொன்னீங்களே, ஆறுதலுக்காய் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா, தாய் அன்பை காட்டுங்கப்பா. எப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.